ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங் டு ஆல். டுடே சைக்காலஜி பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டெட்டு டிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் சைக்காலஜி. அந்த சைக்காலஜியில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 10 யூனிட்ஸ் நம் முனைவர் கி நாகராஜன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாம். யூனிட் 1 கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும். செகண்ட் யூனிட் மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். தேர்ட் யூனிட் அறிதிறன் வளர்ச்சி. ஃபோர்த் யூனிட் சமூகவியல்பு, மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. ஃபிஃப்த் யூனிட் கற்றல், பயிற்சி, மாற்றம், நினைவும் மறதியும். சிக்ஸ்த் யூனிட் நுண்ணறிவும் அதனை அளவிடுதலும். செவன்த் யூனிட் ஊக்கமும் குழு இயக்கவியலும். எய்த் யூனிட் ஆளுமையும் அதன் சில கூறுகளும். நைன்த் யூனிட் பொருத்தப்பாடின்மை, நெறிப்பிழை நடத்தை, மனநலம். 10th யூனிட் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். இந்த 10 யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டு கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும். அதில் உளவியல்னால் என்ன, அதாவது வாட் இஸ் மீன் பை சைக்காலஜி, சைக்காலஜினா என்ன அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சைக்காலஜி அப்படின்ற வார்த்தை சைக்கி லோக்கஸ். சைக்கினா உயிர், லோக்கஸ்னா அறிவியல். இது ரெண்டுமே க்ரீக் வேர்ட்ஸு. இதிலிருந்து வந்தது தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சைக்காலஜி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்மா, மனம், இது ரெண்டுத்தை பற்றி ஆராயிற ஒரு இயல் தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெகு காலத்துக்கு முன்னாடியே இந்த கருத்து கைவிடப்பட்டுட்டு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடத்தையை பற்றி முறையாக ஆராயிறது தான் உளவியல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அந்த நடத்தையோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்கூட காண்கின்ற அந்த புறச்செயலையும் சிந்தனையால் விளையக்கூடிய அகச்செயலையும் உள்ளடக்கியது தான் நடத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது தற்காலத்தில் உளவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். மனிதனுடைய புறச்செயல்களை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல உற்று நோக்கணும், அதை முறையாக ஆராயணும். அதன் மூலயமா அது எங்கே எப்படி அகத்தில் நிகழுது அப்படின்றதையும் சிந்தனை ஓட்டங்களோட அது தொடர்பு கொண்டுள்ளதா அப்படின்றதையும் சுற்றுச்சூழலில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படின்றத விளக்குறது தான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த உளவியலுடைய இலக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித நடத்தையை விவரித்தல், விளக்குதல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல் அல்லது மாற்றியமைத்தல். இந்த 4 இலக்குமே வச்சு ஒரு மனுஷனுடைய அதாவது அகச்சிந்தனைகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றத பின்னாடி இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அந்த எடுத்துக்காட்டு மூலயமா தான் அவங்க உளவியலை சொல்கிறாங்க. அதாவது நிகழ்வுகளை நம்ம பல முறை நம்ம கண்ணால் பார்த்ததுக்கு பிறகு இதுதான் நிகழப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே கூறுறதுக்கு தான் அந்த 4 கூறுகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மாணவன் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே கணித பாடம் எடுத்திருக்கேன், புக்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், அவன் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பான், படிக்காமல் இருப்பான். அப்படி ஒரு பாடத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மாணவன் அவன் கணித படத்தை சொல்கிறாங்க. கணித படத்தில் அவன் ரொம்ப வீக்காக இருக்கான். மாதம் அதாவது மாதாந்திர சோதனைகளை பண்ணுறாங்க. சோதனை பண்ணுறது மூலிமா அவன் ரொம்ப குறைஞ்ச மதிப்பெண்ணை எடுத்துகிட்டு இருக்கிறான். அதுவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறுதி தேர்வில் இவன் தேர்ச்சி அடையாமல் தான் போவான் அப்படின்றது இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு கணித படத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம், முனைப்பு இல்லாமல் இருக்கலாம், குறைந்த முயற்சியாக இருக்கலாம், அல்லது உழைப்பாக இருக்கலாம், இல்லை கணிதம் பற்றி அவனுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மேலும் சில காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி மாணவன் மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் அவங்கள உற்று நோக்கி அவங்களுடைய அந்த கருத்துக்களை ஆராய்வதன் மூலிமா இதுதான் நிகழப்போகுது பிற்காலத்தில் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனை தொடர்ந்து உற்று நோக்கி அவன் குறைஞ்ச மதிப்பெண் எடுக்கிறத தடுத்து நிறுத்தி அவனுடைய நடத்தையில் தேவையான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு உளவியல் ஆசிரியரால் முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் உளவியலுடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் உளவியலை பற்றின சப்டைட்டில்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லேர்னிங்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.